நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் பார்த்தீங்கன்னா, ஒயிட் பால் ஃபார்மேட்ல பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா டாமினேட்டா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஒரு காலத்தில ஆஸ்திரேலியா எப்படி டாமினேட் பண்ணிருந்தாங்களோ, அந்த மாரி இப்போ ஒயிட் பால் ஃபார்மேட்ல இந்தியா பயங்கரமா டாமினன்ஸா இருக்காங்க. பட் இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியா இருந்து தொடங்கி வச்சவர பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். அவர பத்தி நெறைய பேர் பேசுறதில்ல. ஏன் நெறைய பேர் அவர மறந்துட்டாங்க. கொஞ்சம் பேருக்கு அவர தெரிய கூட இல்ல. அவர பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்த்தீங்கன்னா, மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கங்க. நெறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் வரும். அவர் வேற யாரும் இல்ல. சௌரவ் கங்குலி த தாதா. சௌரவ் கங்குலி மாரி ஒரு கேப்டன் இந்தியாவுக்கு கிடைச்சது தான் மிகப்பெரிய வரம்னே சொல்லலாம். ஏன்னா, எல்லாருமே தோனிய பத்தி நெறைய பேசுவோம். ஏன்னா, அவர் வந்து ரெய்னா, ஜடேஜா, புவனேஸ்வர் குமார், விராட், ரோஹித் சர்மா உருவாக்குனாரு சொல்லிட்டு. பட் அந்த தோனிய உருவாக்குனது பார்த்தீங்கன்னா, சௌரவ் கங்குலி தான். இது உண்மையான தோனி ஃபேன்ஸ்க்கு தெரியும். தோனி அவரோட லோல இருக்கும்போது, அவர நம்புனது ஒரே ஆள் சௌரவ் கங்குலி தான். அவர நம்பி அவர டீம்ல வச்சுக்கிட்டாரு. அன்னைக்கு அவர் அத பண்ணலனா, இன்னைக்கு இத்தன பிளேயர்ஸ் உருவாகி இருக்க மாட்டாங்க. சௌரவ் கங்குலி மாரி ஒரு கேப்டன் இனிமே இந்தியாவுக்கு கிடைக்க போறதே இல்ல. இதுதான் உண்ம. அவர மாரி ஒரு அக்ரெசிவான பேட்டர், அக்ரெசிவான ஒரு ஃபீல்டர், அக்ரெசிவான ஒரு கேப்டன்னே சொல்லலாம். இப்ப தான் விராட் கோலி அதெல்லாம் அப்பவே சௌரவ் கங்குலி பண்ணிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஆள் தான் சௌரவ் கங்குலி. நெறைய டிசிஷன போல்டா எடுப்பாரு. எடுத்து நெறைய யங்ஸ்டர்ஸ அப்ப அவரே பேக் பண்ணாரு. அதனால தான் இந்தியன் டீம் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு டாமினன்ஸா இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க.